மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்களும், கேட்டை 1, 2, 3, 4 பாதம் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 26/4/2025 அன்னைக்கு ராகு பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 5ஆம் இடத்துல இருந்தவர் 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருந்துட்டுருக்கார். அப்போ சனி பகவான் இருந்து தொல்லைகளையும் கொடுத்து கொண்டிருந்தார். இப்போ ராகுவும் சேர்றதுனால மேலும் தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் கேது பகவான் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் இருந்தவர் 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்துக்கு போயிடுறார். அப்போ இதனால் என்ன சம்பவிக்கும் அப்படின்னு பார்க்குற போது 4ஆம் இடத்துக்கு வந்த ராகுனால குழந்தைகளுடைய படிப்பில் குறைபாடுகள் ஏற்படும். பெரியவங்களுக்கு தொழில்துறையில் இருந்தவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த பிரச்சனைகள் மேலும் வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுகளெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை 11/5/2025 அன்னைக்கு குரு பெயர்ச்சியாகி அவர் மிதுனத்துக்கு 9ஆம் பார்வையாக இந்த ராகுவையும் சனியையும் பார்க்கிறதுனால இதனால் நிவர்த்தி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ இந்த நிவர்த்தி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுனாலையும் 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தொழில்துறையிலையும் உங்களுக்கு சரியாக இருக்காத சூழ்நிலைகளும் இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விளக்கமாக விரிவாக சொல்லுவாங்க. ஐயா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. 4ஆம் இடத்தில் சனி. ஏற்கனவே அலைச்சல் ரொம்ப அதிகம் இருக்கும். உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ ராகு கேதுவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல வரார். 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வீடு, தாய் ஸ்தானத்தை சொல்கிறது. அது தவிர படிப்பு ஸ்தானத்தை சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு 10வது 12வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அடைக்கும். ஏன்னா ராகு அபரிமிதமான ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பினை நிச்சயமாக கொடுக்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தீர்களேனால் ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். அலைச்சல் அதிகமாகும்னா என்ன? அது எல்லாமே பொருளை ஈட்டக்கூடிய அலைச்சலாகவே அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி அவருடைய மூல திரிகோண வீட்டில் இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பண வரவை இந்த ராகு அதிகமாக அபரிமிதமாக கொடுக்க செய்வார். அதோட பார்த்தீங்கன்னா ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்தில் நிச்சயமான புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அவர்களுக்கு அந்த ஏரியாவில் பட்டம் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். குடும்ப தலைவர்களுக்கு பார்த்தீர்களேனால் கண்டிப்பாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் மாணவர்களுடைய படிப்பு நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் 150% அவர்களுடைய உடல் உழைப்பை போட்டால் 100% உண்டான மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி அங்கே போய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். உடல் நல உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் உங்களுடைய படிப்பினுடைய கவனம் சிதறக்கூடிய காலகட்டமாக அமையும். ராகுவும் இருக்கிறதுனால நிச்சயமாக கவன சிதறல்கள் நிச்சயமாக வரும். அதனால் நீங்கள் படிக்கிறது உங்களுடைய முயற்சி 150% போட்டிங்கன்னா நிச்சயமாக 100% மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள், தொழில் செய்பவர்கள், சொந்த தொழில், கூட்டு தொழில் செய்பவர்கள், வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம், அதை தவிர வேலை நிமித்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ப்ரமோஷன், அதாவது அவர்களுடைய இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம ஐயா அரியரசன்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிக ராசிக்கு பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இப்போ 4ஆம் இடத்துல உள்ள ராகு பகவான் அரசியல்வாதிகளுக்கு என்ன பலன்களை கொடுப்பார்? 4ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க. அபரிமிதமான
யோகங்களை இந்த காலகட்டங்களில் அரசியல்வாதிகளுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் முழு நேர அரசியல்வாதிகளாக இருந்தாக்க கேது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன தடைகளை கொடுத்து அபரிமிதமான வெற்றிகளை அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, பங்குதாரர்கள் அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலை மேம்படுத்துவார். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் ஒரு சில படிப்பினையை கொடுத்து அடிபட்டு முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியினால் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனி நடந்ததுனால வாய்ப்புகள் குறைஞ்சிச்சு. அந்த வாய்ப்புகளை கூட்டக்கூடிய காலகட்டங்கள் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த 26/4/2025 அப்புறம் வாய்ப்புகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டை போய் ஷூட்டிங் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வருமானத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு 3 மடங்கு அல்லது 4 மடங்கு எஃபெக்டில் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வாய்த்த கடன்கள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு ட்ரேடிங் என்கின்ற லாட்ரி ரேஸ் ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் அபரிமிதமான பண வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸில் அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துல ராகுவும் சனியும் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடல் நலத்தில் பின்னடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த தாய் தந்தையர்களுக்கும் அதாவது அந்த விருச்சிக ராசியை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏற்கனவே அர்த்தாசிரம சனி நடக்குது, 4ஆம் இடத்துல ராகு வராரு. அதனால கொஞ்சம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ஒரு சில விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சுமநாதனும் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய நற்பலன்களை தாமதப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவ்வாறு தாமதமாகாம நற்பலன்கள் கிடைக்கணும்னா எந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன தெய்வத்தை வழிபடணும், அந்த தெய்வத்தை வழிபடன் மூலமாக என்ன மேலான செய்கைகள் நடக்கும், தடைகளும் தாமதங்களும் விலகும் அப்படின்றத டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா 2 பேருமே. இப்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் நவ திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இரட்டை திருப்பதின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அங்கே தேவர்பிரான் அப்படிங்கிறவருடைய கோயில் இருக்கிறது. அந்த கோயிலில் அவர் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கார். அப்போ அந்த ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கிறவரை போய் வணங்கினா இந்த ராகு கேதுக்குனால் வரக்கூடிய பின் விளைவுகள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த பெருமாளை போய் வணங்கிட்டு வர்றது நல்லது. அப்போ அதை வணங்கினா மாத்திரம் பத்தாது, அங்கே தான தர்மங்கள் பண்ணணும். அந்த தான தர்மங்கள்லையும் இந்த பூதேவி ஸ்ரீதேவிக்கு உளுந்து கொள்ளு இதையெல்லாம் அவங்களுடைய பாதத்தில் வச்சு வழிபட்டுட்டு வர்றதும் சிறப்பாக இருக்கும். ஏழை எளிய மக்களுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கும் வஸ்திர தானங்கள் பண்ணுங்க. இந்த ராகு கேதுனால் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். வஸ்திர தானம் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த வஸ்திர தானம் பண்ணுறதுனால கண்டிப்பாக எல்லா தீமைகளும் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் வஸ்திர தானங்கள் பண்ணுங்க. படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் துணிகளை வாங்கி கொடுங்க. ஏழை எளிய மக்களுக்கு வேஷ்டி சேலை துணிமணிகளை வாங்கி கொடுங்க. அந்த துணி கொடுத்தால் பிணி நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிணி மாத்திரம் இல்லை, பிணினா வியாதி, அந்த வியாதி மாத்திரம் இல்லை, வேறு எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தான தர்மங்களை நிறைய பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரத்தை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் கேதுவும் வரார். 4ஆம் இடம் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனியும் நடந்துட்டு இருக்கு. அதில் ராகு இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு ராகுவினால் அமையும்.
மேலும் பார்த்தாலேயானால் அதிக அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கிற மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ராகுவின் மூலமாக அதிகமாக எஃபர்ட்ஸ் போட்டு படிக்க வேண்டிய காலகட்டமாக அமையும். அது 10வது 12வது படிக்கக்கூடிய இளநிலை கல்விகளை சொல்கிறோம். அது தவிர பார்த்தோம்னா தாயின் உடலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது. சரி, கேத்துவின் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கேத்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார், மாற்றங்களை ஏற்படுத்துவார். மாற்றங்களின் மூலியமாக புதிய தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா கேத்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், அதை தவிர 11ஆம் இடத்தையும் பார்க்குறார், அதாவது 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக உங்களுடைய தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கங்கள் சரியான தூக்கம் இருக்காது. அதாவது தொழிலின் மூலியமாக சிறு சிறு இன்னல்கள் மூலியமாக தூக்கம் அதிகமாக இருக்காது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் முறையாக அதாவது வராமல் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த ராகு கேத்துவின் பயிற்சி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.